புதுச்சேரியில் புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தண்ணீர் சிக்கனம், குளங்களை காத்தல் மற்றும் மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இன்று டிசம்பர் 9, 2024 காலை 11 மணி அளவில் நீர் மேலாண்மை குறித்த கருத்தரங்கம் பள்ளியின் கலையரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் முதல்வர் ஸ்டெல்லா தலைமை தாங்கினார். உயிரியல் விரிவுரையாளர் எமில் நோக்க உரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக குளங்களை மீட்டெடுப்போம் குழுவின் தலைவர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு நீரின் அவசியம், நீரின் தோற்றம், மழையின் சிறப்புகள், நீர் ஆதாரங்களின் முக்கியத்துவம், நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம், நீர் மேலாண்மை மனிதனின் வாழ்வில் மழை நீரின் முக்கியத்துவம் குறித்த செய்திகளை அழகாக தொகுத்து வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். உறுதிமொழியையும் ஏற்றுக்கொண்டார்கள். மாணவர்களின் பிறந்தநாளின் பொழுது மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கவும் உறுதி கொடுத்தனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. அந்த 415 புதுச்சேரியுடைய ரெவன்யூ மூலமா நீரும் கூறும் திட்டத்துல கிட்டத்தட்ட 2021 வரை 272 குளங்கள் தூர்வாரப்படுகிறது. இது வரைக்கும் 222 குளங்கள் தூர்வாரப்படுகிறது. 85 ஏரியில கிட்டத்தட்ட 62 ஏரிகள் இன்று சீரமைக்கப்படுகிறது. ஆவியாகிறது தனது பயணத்தை மீண்டும் துவங்குகிறது. நீருக்கு நன்றி. அற்புதமான நீருக்கு நன்றி.